இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் முதல்ல பெண் காவலர்களை நியமித்தார் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை கொடுத்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலே முறையா மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்ததும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இப்படி கலைஞர் வழியில் நம்முடைய தலைவர்கள் மகளிருக்குன்னு பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். உதாரணத்திற்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். விடியல் பயண திட்டம், இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பிரிண்டிங் பிரஸ்ன்னு வேலைக்கு போற மகளிர் பலர் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா சேமிக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறாங்க. மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் கடந்த 27 மாதங்களா ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுக்கிறார். வர்ற 12ஆம் தேதி முதல் இன்னும் கூடுதல் மகளிருக்கு உரிமை தொகையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார். எனவே மகளிர் முன்னேற்றத்திற்கு இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல திட்டங்கள் மிக மிக முக்கியமான காரணம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் நல திட்டங்களை பட்டியலிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.